ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். மகிழ்ச்சிகரமான ஒரு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாளிலே கடந்து வரத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலே நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, ஆரோக்கியமாயிருப்பீர்களாக, ஆலயத்திற்கு ஓடி வந்து கர்த்தரை ஆராதிப்பீர்களாக. காலை 6 மணிக்கும் 9 மணிக்கும் ஆலயத்தில் ஆராதனை நடக்கிறது. தக்க சமயத்திலே கடந்து வாருங்கள். 4:30 மணிக்கு யூத் சர்வீஸும், அதே போல் மாலை 6 மணிக்கு நம்முடைய சபையில் துதி ஆராதனை நடைபெறும். இவைகளில் பங்கெடுக்க உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். இந்த நாளிலே 19ஆம் சங்கீதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். இது தாவீதினால் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். இந்த தாவீதினால் எழுதப்பட்ட சங்கீதத்தை அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால், டு தி சீஃப் மியூசிஷியன், ராக தலைவனுக்கு சொல்லுகிறார். அதனுடைய ஆரம்பம் என்ன இருக்கிறது என்று கேட்டால், வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது, பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. இப்போ இவர்கள் சரி செய்யும் போது அடுத்த வசனம் ரொம்ப அழகாக இருக்கும். வானங்களுக்கு பேச்சில்லை, ஆகாய விரிவு, பகல் இரவு, இவைகளுக்கு பேச்சில்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆனால் அவைகள் பூமியின் ஒரு எல்லை தொடங்கி மறு எல்லை வரைக்கும் கடந்து செல்கிறது. அப்படி கர்த்தர் அவைகளை விரித்து வைத்திருக்கிறார். பகலை வைத்திருக்கிறார், இரவை வைத்திருக்கிறார். அவைகள் தானாக வாயிலிருந்து ஒன்றும் பேசுகிறது இல்லை. ஆனால் அவைகளுடைய செயல்கள் தேவனை துதிக்கிற துதியை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இன்னும் கீழே வாசிக்கும் போது ரொம்ப அழகாய் சொல்லியிருக்கிறது. நான் அந்த வசனங்கள் எல்லாத்தையும் சொல்லலை. அதற்கப்புறம் 7ஆம் வசனத்துக்கு வரும்போது, கர்த்தருடைய வேதம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது, கர்த்தருடைய சாட்சி முழுமையானது, அது பேதை ஞானியாக்குகிறது. அவன் முதல்ல சொல்லும் போது அவருடைய கையின் கிரியைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கையின் கிரியைகள். அதற்கு அப்புறம் சொல்கிறான்னு கேட்டால், தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை எப்படிப்பட்டது? ஏன்னா அந்த வார்த்தையினால தான் அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அந்த வார்த்தை எப்படிப்பட்டது? கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்மாவை உயிர்ப்பிக்கத்தக்கது. எந்த ஆத்மாவையும் உயிர்ப்பிக்கத்தக்கதான வார்த்தை தான் கர்த்தருடைய வார்த்தை. அவருடைய சாட்சி முழுமையானது. அந்த சாட்சி பேதை, அறிவில்லாத மனுஷனை ஞானியாக்குகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் நம்முடைய இருதயங்களை சந்தோஷிப்பிக்கிறது. அவருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயும் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கே, அது சுத்தமானது, என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமா இருக்கிறது. இவ்வளவு அழகா இந்த சங்கீதத்தின் வசனங்களை சொல்லி கடைசியில் இந்த சங்கீதத்தை முடிக்கும் போது எப்படி சொல்றாருன்னு கேட்டால், கர்த்தருடைய வசனத்தினுடைய அழகை குறித்து சொல்கிறார். அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது. இதெல்லாம் சொன்ன பிற்பாடு கர்த்தர் சொல்லுகிறார் 14ஆம் வசனத்துல, என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும், என்னுடைய வாயின் வார்த்தைகளும், என்னுடைய இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக. இந்த காலை வேளையில், இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆராதனை வேளையில இதை மனசுல வைப்போமா? என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகள், என் இருதயத்தின் தியானம், உம்முடைய சன்னிதானத்தில் நான் பேசுகிற பேச்சு, நான் நினைக்கிற நினைவு எல்லாம் சர்வ வல்லவராகிய கர்த்தாவே உம்முடைய சன்னிதானத்திலே பிரியமாயிருப்பதாக. அப்படி இந்த நாளிலே கர்த்தர் நம்ம நடத்த ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே, இன்றைக்கு இந்த தந்தை இந்த அருமையான வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உடைய கையின் கிரியைகள் எல்லாம் உம்முடைய நாமத்தை கர்த்தாவே விவரிக்கின்றன. உம்முடைய வசனங்கள் தூய்மையானவை, தேனிலும் தெளிதேனிலும் இனிமையானவை. இப்படிப்பட்டவைகளை எங்களுக்கு உள்ளாக்கி எங்களுக்கு உள்ளே கர்த்தாவே வைத்து துதிக்க உதவி செய்யும். எங்கள் வாயின் வார்த்தைகள், எங்களுடைய இருதயத்தின் தியானங்கள் உமக்கு பிரியமாயிருப்பதாக. அதை செய்ய எங்களுக்கு ஒத்தாசைப்படும். துதி கனமெல்லாம் உமக்கே ராஜா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் இருதயத்தின் நினைவுகள், என்னுடைய வாயின் வார்த்தைகள் உம்முடைய சன்னிதானத்திலே பிரீதியாயிருப்பதாக. God bless you abundantly again and again and again and again. Amen.